ஹாய் சில்லுக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது எபிசோட் நம்பர் 10, 11, 12 தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு ஃபைல்ல சைன் வாங்க வரக்குள்ள ஹீரோக்கு சாக்லேட் வச்சுட்டு போறாங்க. அதே ஃபைல நம்ம ஹீரோ ரிட்டர்ன் கொண்டு போய் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஜூஸ் கொண்டு போய் கொடுக்குறான். இப்படியே ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு யாருக்குமே தெரியாம குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. வீட்டுல நல்லா சூப்பரா வந்துட்டு கப்புள்ஸா இருக்கிறாங்க. அதாவது ரெண்டு பேருமே வந்துட்டு லிவிங் டுகெதர்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் காஃபி போடுறதுக்காக வந்துட்டு ஆஃபீஸ்ல காஃபி போடுறதுக்காக வந்துட்டு காஃபி மிஷின் கிட்ட நின்றுட்டு இருக்க. சிஸ்டர் ஜாங் வந்து இன்னைக்கு ஹீரோவுடைய பர்த்டே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹீரோவுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு ஹீரோவுடைய பர்த்டேன்றது ஹீரோயினுக்கு தெரியாதனால கையில சுடு தண்ணி ஊத்திக்கிறாங்க தெரியாதனமா. இதை ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயினா அவனுடைய ரூமுக்கு வர சொல்றோம். ஆஃபீஸ் ரூமுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு கையில மருந்து போட்டு விட ஹீரோயின் ஐயோ யாராவது பாத்துட்டு போறாங்கன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நீ நார்மலா பிஹேவ் பண்ணி யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் நான் உங்களோட வருங்கால ஒய்ஃப் ஆக போறேன், ஆனா எனக்கு உங்களோட பர்த்டே கூட தெரியல, நான் ஏன்னா அவ்வளோக்கு வந்துட்டு கெட்ட ஒய்ஃபான்னு சொல்லி கேட்க ஹீரோ இல்ல ஆக்சுவலி நான் உன் கூட வந்துட்டு கேக் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்ல ஹீரோயின் புரியுது. அப்புறம் ஆஃபீஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன வேலை, ரெண்டு பேருமே சேர்ந்து கேக் பண்றதுக்கான சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் போயிட்டு பேக்கிங் பவுடர் எடுத்துட்டு வரேன் அந்த ட்ராக்ல இருந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து நகர கரெக்டா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இன்னைக்கு உங்க பர்த்டே அதனால நாங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம்னு சொல்ல ஹீரோ இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்ல இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல தான் நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவனுடைய ஆஃபீஸ் கொலி கூட வந்திருக்கான். ஹீரோ இந்த இடத்துல பார்த்துட்டு நீங்க எங்களை மட்டும் விட்டுட்டு கேக் பண்ணி சாப்பிட போறீங்களா, நாங்களும் உங்க கூட வருவோம்னு சொல்ல ஹீரோவா ஐயோ இவனுங்கள்ட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போயிட்டு எங்கேயாவது சாப்பிடலாமான்னு கேட்க ஆனா வேணாம் நம்ம எல்லாருமே உங்க வீட்டுல போயிட்டு சமைச்சு சாப்பிடலாம் அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா வீட்டுல ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. பக்கத்துல வர நம்ம ஹீரோயின் பேக்கிங் பவுடர் எடுத்துட்டு கரெக்டா ஹீரோடைய பேரை சொல்லிட்டே வர கரெக்டா பாத்துறான். ஆனா நம்ம ஹீரோயின்ன்றது தெரியல. இது ஹீரோயினோட வாய்ஸ் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ண ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு கால் அட்டன் பண்ணி நான் ஆஃபீஸ்ல இருக்க என்ன சொல்லுங்கன்னு சொல்ல உடனே ஹீரோடைய பர்த்டே நாங்க இன்னும் 10 நிமிஷத்துல ஹீரோடைய வீட்டுல இருப்போம் நீ வந்துருன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா 10 நிமிஷத்துல இருக்கிற எல்லா திங்ஸையும் ஓர கட்டிடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இங்க 10 நிமிஷத்துக்கு மேல அங்க இதை பில்ல போடு அங்க இதை போயிட்டு வாங்க இதை போட்டு வாங்கன்னு சொல்ல என்னையா நீ கேக் பண்றதுக்கு 1 பார்ட் ரைஸ் பண்றதுக்கு என்னென்னமோ வாங்கிட்டு இருக்க வாயா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஹீரோ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய தெருவுக்கிட்டே வந்துட்டு முனையிலே காரை நிப்பாட்டிட்டு இங்கிருந்து நடந்து போனாதான் உண்டுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய ரோட்ல எல்லாருமே நடக்க வச்சு லேட் பண்ணி கூட்டிட்டு வரா. ஆனா எப்படியோ நம்ம ஹீரோ எல்லாருமே கூட்டிட்டு வர லாஸ்ட் டைம்ல ஹீரோயின் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டாங்க. ஆனா அவங்களால வெளியே போக முடியல. டக்குன்னு ஹீரோடைய ரூம்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின் மறைஞ்சுக்க வந்து என்ன பண்ணா நான் போயிட்டு கை வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போனவ அங்க பெரிய முடிய பார்த்தா நம்ம ஹீரோயினோட முடிதான். அவ்வளவுதான் இப்ப இவன் பார்த்துட்டு வெளியே வந்துட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன் என்னால வெளியே போக முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க. வந்தவனே நம்ம ஹீரோட்ட கேட்கறான் ஆமா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன, பாத்ரூம்ல ஒரு பெரிய முடிய பார்த்துட்டே அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம சிஸ்டர் ஜாங்க எல்லாரும் உன்ன மாதிரியே வந்துட்டு சிங்கிளா இருப்பாங்களா என்ன, ஏன் ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ எல்லார்கிட்டயுமே வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம எல்லாரும் பாபிக்யூ செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு நம்ம டெரஸ்க்கு போலாமான்னு கேட்க டெரஸ்க்கா நம்ம இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு லீயோடைய கொலீக் சொல்ல ஹீரோ கடுப்பாயிடுறான். ஐயோ தயவு செஞ்சு வாங்கடா போலான்னு சொல்லிட்டு எப்படியோ எல்லாரையும் சமாதானப்படுத்தி டெரஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நான் போயிட்டு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ குடுகுடுன்னு அவனுடைய ரூம்க்கு வந்து பார்க்க ஹீரோயினை காணோம். சரி போயிட்டா போல இருக்குன்னு சொல்லி யோசிக்க ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு வார்ட்ரோப்குள்ள மறைஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னப்பா இங்க உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்க இல்ல யாரோ கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டுச்சு அதான் வார்ட்ரோப்ல வந்து நான் மறைஞ்சுக்கிட்டேன் என் கால் வேற ரொம்ப மறுத்து போச்சுன்னு சொல்ல ஹீரோ நான் வேணா மசாஜ் பண்ணி விடுவான்னு கீழே உட்கார வர மறுபடியும் இந்த பையன் ஓடி வந்துடுறான். ஹீரோயின் இன்னும் வரல அவளுக்கு நான் ஃபோன் பண்றேன் சீக்கிரமா வாங்க நம்ம பாபிக்யூ செஞ்சு சாப்பிடலான்னு சொல்ல ஹீரோடே தின்ரோட்டி பையிலே போடா வரட்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வரா. ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறாங்க. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ சரி கிளம்புன்னு சொல்ல ஹீரோயின் குடுகுடுன்னு வெளியே ஓடி வராங்க பாருங்க. ஆனா அதுக்குள்ளே இந்த பையன் வந்துடுறான். வந்து இங்க யாரோ ஓடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சேன்னு சொல்லிட்டு வந்து வெளியே ஏட்டி பார்க்க யாரையுமே காணோம். ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் போற மாதிரி போய் டக்குன்னு கதவை திறந்துகிட்டு உள்ள வராங்க. சாரி எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல வா போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாபிக்யூ பண்றதுக்காக போவ அப்ப நம்ம ஹீரோ அவனுடைய கையை வந்துட்டு தூக்கி விட சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல ட்ரெஸ் இது நம்ம சிஸ்டர் ஜாங் பாத்துறாங்க. ஆனா இவங்க நல்லா நோட் பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே கேட்டுக்கவே இல்லை. எல்லாரும் உட்காந்து இப்ப நம்ம ஹீரோடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம லீக்கும் ஹீரோக்கும் சுத்தமா ஆகாது. ஆனா இப்ப ஹீரோவை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோடைய பர்த்டேக்கு விஷ் பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்து ஹீரோடைய பர்த்டேவை செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆக்சுவலி என்னன்னா இப்ப எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடலாம்னு முடிவு பண்றாங்க. ஹீரோ என்கிட்ட கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல லீயோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணா நான் போயிட்டு கார்ட்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து வேற ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறான். அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு டால் இருக்குது. அதுல நம்ம ஹீரோ இது என்னுடைய கிரஷுக்காக நான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எழுதி வர வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம
நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. ஏன்னா ஹீரோ சொன்னா இல்லையா, காலேஜ் டைம்ல எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும், ஆனா அந்த பொண்ணுக்கு அப்ப பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த டாலை பார்த்தோன்னே ஹீரோயினோட மூஞ்சே மாறிடுது. இப்போ அப்படியே கொலீக்ஸ் எல்லாருமே ஹீரோடைய பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு கிளம்ப ஹீரோயின் நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா எல்லாரும் இருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ காலேஜ் டைம்ல வந்துட்டு அவனுடைய கிரஷ் இருக்குதுன்னு சொன்னா, பட் ஆனா இன்னுமே வந்துட்டு கிரஷ் தான் நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கா பண்ண டாலை இன்னுமே அவன் வீட்டுல வச்சிருக்காண்டின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி சரியா கேட்காம போனை பார்த்துட்டு இருக்கா. என்னடி போனை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, நானும் சீயும் பேட்சப் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக், இவளுடைய வீட்டுல லைட் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, சியு தான் வந்து சரி பண்ணியிருக்கான். இந்த நேரத்துல எதுக்கு நீ வந்த, நானே ஆள் பார்த்து பண்ணலன்னு சொல்ல, சியு இந்த நேரத்துல எல்லாம் ஆள் வர மாட்டாங்க, நானே சரி பண்ணிட்டேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப அவனுடைய ஐடி கார்டை விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. இது கொண்டு போய் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சியோடைய ஹாஸ்டல்ல கொடுக்க, இந்த ரூம் ரொம்ப குட்டியா இருக்கு, எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, நீ வேணா அங்க தங்கிக்கேன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் பேங்க் எக்ஸாம்காக படிக்கிறதுக்கு எனக்கு ஹாஸ்டல் தான் சரியா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாக்குறா, இவ சாண்டிலே உருவாக்கின ஒரு பெயிண்டிங் ஒன்று கொடுத்துருக்கா போல இருக்கு. அந்த பெயிண்டிங்கை இன்னுமே அவன் பத்திரமா வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே பேட்சப் ஆயிருக்காங்க. ஸோ இப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, உடனே நம்ம ஹீரோயினும் நீங்க ரெண்டு பேரும் பேட்சப் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ அதே ஹாப்பினஸோட வீட்டுக்கு வர ஹீரோ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா அந்த டாலை பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு தோணுது, பட் ஆனா பெருசா எதுவும் கேட்டுக்கவே இல்லை. உடனே நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சீயும் என் ஃப்ரெண்டும் பேட்சப் ஆயிட்டாங்களான்னு சொல்ல, அப்படியா சரின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் உடனே போயிட்டு அவங்க ரூம்ல போயிட்டு படுத்துக்கிறாங்க. ஆனா மனசு ஃபுல்லா அந்த டாலை பத்தினது யோசனை தான் இருக்குது. யார் இந்த டாலா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரால நம்ம ஹீரோயினுடைய அந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டோடைய ஃபோட்டோவும் கூடவே வந்துட்டு ஒரு ரிங்கும் வச்சிருப்பான் நம்ம ஹீரோ. அதை நம்ம ஹீரோ எடுத்து கையில் பார்த்துக்கிட்டே, ஸோ இந்த மாதிரி நீ தான் என்னுடைய வந்துட்டு ஐடல்ன்றது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு ஒரு புது பொண்ணு ஜாயின் ஆகுறா. இந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு ஷீனா. ஸோ இந்த ஷீனா ஹீரோ கூட படிச்ச போல இருக்கு, ஹீரோவுடைய ஜூனியர் பொண்ணு தான். ஆனால் ஹீரோவை பேர் சொல்லி கூப்பிட எல்லாரும் ஆஃபீஸ்ல காசிப் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஒருவேளை வந்துட்டு ஹீரோவுடைய பாக்ஸ்க்குள்ள அந்த டால் ஒன்று இருந்தது இல்லையா, அந்த டால் மாதிரியே இந்த பொண்ணு இருக்கால பார்க்கறதுக்கு, அதே மாதிரி அந்த டால் போட்டிருக்க மாதிரியே போனிட்டே அப்படியே தான் இருக்கா. ஒருவேளை ஹீரோவும் இந்த பொண்ணு லவ் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல யாரும் காசிப் பேச ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அங்கே கொந்தளிச்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை கேட்டவொடனே இன்னும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயினை இமேஜின் பண்றாங்க, ஆமா அந்த டாலும் இந்த பொண்ணும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க இந்த ஷீனாவும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க. ஆக்சுவலி இந்த ஷீனா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓடைய பொண்ணு தான். ஆனா இங்க எதுக்காக வந்திருக்கானா ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காக தான். ஏன்னா இவளுக்கு காலேஜ் டைம்ல இருந்தே ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இன்டைரக்டா வேற சொல்லிட்டு போறா, எனக்கு வேலை முக்கியம் கிடையாது பிகிலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவ. ஹீரோவுமே இன்டைரக்டா புரிஞ்சுக்கிறான். வெளியே வந்தவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீயும் ஹீரோவும் ஒன்னா படிச்சிங்களான்னு கேட்க, உடனே ஹீரோயின் இல்ல ஒன்னாலாம் படிக்கல, அவங்க வேற கிரேட் நான் வேற கிரேடு, பட் பெருசா வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷீனா கிட்ட ஹீரோயின் சொல்ல, ஷீனா ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்ததுனால எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்றா. அந்த பார்ட்டியில நம்ம லீ வேற வாயை வச்சுட்டு கம்னு இல்லாம ஹீரோயின் கிட்ட உனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்னு சொல்ல, ஹீரோயின் பசங்க வந்துட்டு பொறுப்பா இருந்தாலே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்ப வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டுடைய தம்பி ஒருத்தவன் இருக்கான், அவன் கூட நான் உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்றேன், நீ போறியான்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேல கடுப்புல இருக்காங்க இல்லையா, பிளைண்ட் டேட் தானே கண்டிப்பா போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு பொறைய ஏறிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு ஹீரோனுக்கு மெசேஜ் பண்றான். உடனே வந்துட்டு என்ன கொஞ்சம் வெளியே வந்து பாருன்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே போவேன். ரெஸ்ட் ரூம் கூட கதவு கிட்ட நின்று ஹீரோயினை லாக் பண்ணிக்கிறான். ஆமா நீ என்ன சொன்ன, பிளைண்ட் டேட்டுக்கு போறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஹீரோயின் இல்ல ஆக்சுவலி நான் அவனை வேணான்னு சொல்ல முடியாது, எல்லாரும் இருந்தாங்க, அப்புறமா நான் வந்துட்டு லீயை தனியா கூப்பிட்டு நான் வேணான்னு சொல்லிப்பேன்னு சொல்ல, இல்ல நீ இப்பவே சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ அடமெண்டா நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினா இங்க பாருங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா வந்துட்டு அந்த ஷீனா வந்துடுறா. போங்க உங்க ஜூனியர் பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்குமே வேற வழி இல்ல, ஏன்னா ஷீனா வந்து எதாவது பாத்திர போறான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ அங்கிருந்து நகர்ந்துடுறான். ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணா நம்ம எல்லாருமே பார்ட்டியை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் ஜாங்கோடைய வண்டி வந்துட்டு என்ன பண்ணா, லீ வந்துட்டு நல்லா சரக்கடிச்சிட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு என்னையை கொண்டு போய் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்ல, சிஸ்டர் ஜாங் ஒழுங்கா கீழே இறங்கிடுறா, எல்லாம் அடிச்சிடுவேன்னு சொல்ல, ஆனால் இந்த லீ பையன் இறங்குற மாதிரி இல்லை. உடனே வேற வழியே இல்லாமல் நம்ம சிஸ்டர் ஜாங்கே லீ அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஷீனா வந்து ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோ இல்லை ஹீரோயின் இருக்காங்க என்னோட அசிஸ்டன்ட் பார்த்துப்பாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு வந்துட்டு ட்ரெயினுக்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேணும்னே அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு இதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இந்த மாதிரி ஹீரோடைய கிரஷ் ஹீரோ கிட்ட வந்துட்டா இதுக்கப்புறம் அவன் ஏன் நம்மள கல்யாணம் பண்ணிக்க போறான்னு யோசிக்க, பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி வந்துட்டு நான் பார்க்கிங்லேயே வண்டியை போட்டுட்டேன், நீ நானும் ட்ரெயின்லேயே போலான்னு சொல்ல, ஹீரோயின் பார்க்கிங் காஸ்ட் அதிகமாகவும் சொல்ல, நீ ஆல்ரெடி கோவத்தில் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, ஜலஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னுடைய ஜலஸ்ல வந்துட்டு கம்மி பண்றது தான் முக்கியம், என்னோட வண்டிக்கான காசை நான் அப்புறமா பே பண்ணிக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், ஆக்சுவலி வந்துட்டு அவன் என்னுடைய ஜூனியர் பொண்ணு மட்டும்
மட்டும் தான் ஓகேவா, ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாத, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போலான்னு பார்க்க, உனக்கு காலேஜ் டைம்ல எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும்னு சொல்ல, எனக்கு பானி டெயில் வச்சு அழகா முகத்துல சிரிப்பு இருக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்படியான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் சாப்பிடாம இருக்க ஹீரோ சூப் ரெடி பண்ணி கொடுக்குறான். ஹீரோயின் வெளியவே வச்சுட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோ வெளியே வச்சிடறான். அந்த சூப்பை உள்ள எடுத்துட்டு வந்து ஹீரோயின் தனக்கு பானி டெயில் போட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, உன்னோட ஐடல் மாதிரி நான் வேணா மாறட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மெசேஜை பார்த்துட்டு, ஆல்ரெடி நீதாமா என் ஐடல், நான் ஒன்ன பார்த்தாமா அந்த பொம்மையவே செஞ்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்க, அடுத்த நாள் இந்த லீ என்ன பண்ணா, நம்ம சிஸ்டர் ஜாங் கிட்ட வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுடைய தம்பி உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா பிளைண்ட் டேட்டுக்கு, இன்னைக்கு அவன் வரானா, ஹீரோ வர வந்துட்டு இன்னைக்கு ஏதோ மீட்டிங்காக வெளியே போயிருக்கான், வா நம்ம போலான்னு சொல்ல ஹீரோயினாலும் எதுவும் சொல்ல முடியல. லீ கூட வெளியே வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினும் ஐயோ ரொம்ப லேட் ஆகுதே, வரதுக்கு லேட் ஆகுமான்னு சொல்லிட்டு லீ கிட்ட கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்க, லீ டக்குன்னு இங்க பாரு அவன் வந்துருவான் உட்காருன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ கரெக்டா ஷீனாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கிளைண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் பத்திக்குது. சரி ஓகே வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு லீ கிட்ட உட்காந்துக்கிறாங்க. இப்போ லீ என்ன சொல்றா, இங்க பாரு இங்க வந்துட்டு ஃபுட் எல்லாம் சூப்பரா இருக்கும், நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ அங்க கிளைண்ட் கூட சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஃபுட் ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஹீரோயினுக்கு அதை பர்சனலா ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு ஆர்டர் பண்றதுக்காக வெளியே வராம பாருங்க. ஹீரோயினும் லீயும் உட்காந்து பேசிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்க, இங்க நம்ம லீ, ஹீரோ விடவும் நான் பார்த்துட்டு இருக்க பையன் உனக்கு சூப்பரா செட் ஆவான் தெரியுமா, அதாவது ஹீரோ விட அழகா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்ன அழகு கிழகுன்னு சொல்ல, இல்ல இந்த மாதிரி டேட்டிங்காக வந்திருக்கோன்னு சொல்ல, ஹீரோ ஆஃபீஸ் நேரத்துல டேட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் நம்ம இருந்தே வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலாம் அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு லீ கிட்ட சொல்ல, இன்னும் ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. இப்ப ஹீரோ லீ இங்க இருந்து துரத்தணுன்றதுக்காக ஆபீஸ்ல உனக்கு ஒரு வேலை கொடுத்தனே அதை முடிச்சிட்டியான்னு சொல்ல, அடுத்த வாரம் தானே அதுக்கு கெடு டைம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல, இல்ல அது எனக்கு இன்னைக்கே வேணும், போயிட்டு அந்த வேலையை முடிப்போன்னு சொல்லிட்டு லீ அங்க இருந்து அனுப்பிச்சு விட ஹீரோயின் மட்டும் அங்க உட்காந்துக்கிறாங்க. ஹீரோ நான் வந்துட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு சொல்ல, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அங்க மீட்டிங்ல இருக்கக்குள்ளே சைட் பை சைடு ஹீரோயினுக்கு யாருக்கும் தெரியாம மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு மீட்டிங்ல முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்க ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் அதாவது டேட்டிங் பண்ற பையனும் வரல போல இருக்குது. இப்போ வந்துட்டு லீ என்ன பண்ற, ஆபீஸ்க்கு போற வழியில சிஸ்டர் ஜாங் ஒரு பார்ல குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கத பாக்குறான். இப்போ உள்ள போயிட்டு சிஸ்டர் ஜாங் கிட்ட போய் பேச போவ அங்க இருக்கிற லேடி என்ன பண்றாங்க, வெயிட்டர் வந்துட்டு இவங்க ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்டாங்க, பில்ல பே பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தான்னு சொல்ல, அங்கிருந்து லீ எஸ் ஆகலான்னு பார்க்க சிஸ்டர் ஜாங் வந்துட்டு லீயோடைய சட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒழுங்கா பில்ல பே பண்றான்னு சொல்ல, ஏமா நீ கூட்டு வந்த பாய் ஃப்ரெண்ட் ஓடிட்டானா, நான் ஏமா பில்ல பே பண்ணணும்னு சொல்ல, அவன் பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒண்ணு கிடையாது, நீ பில்ல பே பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல லீயுமே பில்ல பே பண்ணிடுறான். இப்ப வெளியே வந்து நம்ம சிஸ்டர் ஜாங் லீ கிட்ட, எனக்கு வந்துட்டு ஆஃபீஸ்ல நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆகுறது ஒன்னால தான் தெரியுமா, ஏன்னா நீ ஆஃபீஸ்ல எப்ப பாரு சண்டை போடுறதுனால தான் எனக்கும் நல்லா ஜாலியா இருக்குதுன்னு சொல்லிட்டு லீயோடைய கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு காதுல வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டு அட்ரஸ் சொல்றாங்க. ஹீரோயின் அங்க ஹீரோ கிட்ட கோச்சுக்கிட்டு இங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம தான் அதிகமா இமேஜினேஷன் பண்றோமோ, ஆனா வந்துட்டு ஹீரோடைய கிரஷ் ஹீரோ பக்கத்துல இருக்கக்குள்ள அவன் எப்படி நம்மள கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சோகத்துல என்ன பண்ணாங்க, சாப்பிடாம கொள்ளாம தூங்கிட்டாங்க போல இருக்குது. ஹீரோமே வீட்டுக்கு வந்து பாக்குறா, ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கான வில்லன்றது நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன், நீ தான் ஸ்கூல் டைம்ல அழகா மேல வந்துட்டு பானி டெயில் போட்டிருப்ப, அழகா சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்ப, அந்த பொம்மையே நான் உன்னை பார்த்து தான் பினிஷ் பண்ண, அந்த பொம்மையே நீ தான், இது எப்படி நான் உனக்கு புரிய வைப்பேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே ஹீரோனுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு இருக்கா. சோ இப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. சிஸ்டர் ஜாங் ஆபீஸ்க்கு வராங்க, ஒன்னும் தெரியாத மாதிரி. லீ வந்து சிஸ்டர் ஜாங் கிட்ட இந்த மாதிரி என் வந்துட்டு பில்ல பே பண்ண அதுக்கான காசு கொடுங்கன்னு சொல்ல அவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வெயிட்டர் மூலியமா வந்துட்டு இவன் வீடியோ எடுத்து வச்சிருப்பான், நான் தான் இவங்களுடைய பில்ல பே பண்ணது சொல்லுமான்னு சொல்ல வெயிட்டரும் சொல்றாங்க. இந்த வீடியோவை சிஸ்டர் ஜாங் கிட்ட போட்டு காமிச்சு ஒழுங்கா என்னுடைய காசு கொடுத்துருங்கன்னு சொல்ல, டே ஃபர்ஸ்ட் வீடியோ டெலீட் பண்றா, எமானமே போயிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சண்டை போட போக்குள்ள போனு கீழே விழுந்து உடஞ்சிருது. ஐயோ போச்சு என் புது போன் உடஞ்சிருச்சேன்னு சொல்ல, உடனே சிஸ்டர் ஜாங் போனுக்கான காசையும் நானே கொடுத்து தொலைகிறேன், வெளியே வந்துட்டு யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாதுன்னு போயிடுறாங்க. இப்ப வந்துட்டு பேங்கோடைய மேனேஜர், அந்த மேனேஜர் இல்ல டைரக்டர் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, எப்பப்பா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, ஹீரோ அதுக்குள்ள என்ன சார் அவசரம், பண்ணிக்கிறேன்னு சொல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அகைன் உட்காந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றா, இங்க பாரு அவ ஜஸ்ட் கிரஷ் மட்டும் தான் அந்த ஷீனா, ஓகேவா, ஆனா அவளுக்கும் மேல நீ இருக்க, சோ ஹீரோ கூட இருக்க, அதனால நீ அவளை பத்தி யோசிக்காம ஹீரோ கூட ரொமான்ஸ் ட்ரை பண்ணு, ஹீரோ வந்துட்டு உன் கைக்குள்ள போட்டுக்க நீ ட்ரை பண்ணு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றது புரிஞ்சிருது. ஓகே நான் என்னோட பிளேஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து உட்காந்து எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோடைய அம்மா இப்ப டிஸ்சார்ஜ் ஆகி வர போறாங்க. அப்ப ஹீரோடைய அம்மாவை பாத்துக்கிறதுக்கு டைம் இருக்காதுன்னு உட்காந்து படிச்சிட்டு இருக்க. ஹீரோயினோட போனுக்கு போனா வந்துட்டு இருக்குது. ஆனா ஹீரோயின் ஹெட்செட் மாட்டிட்டு இருக்கனால அவங்களுக்கு கேட்கல. ஹீரோ தான் கால் அட்டென்ட் பண்றா. ஆக்சுவலி வந்துட்டு லீயோடைய அந்த ஃப்ரெண்டுடைய தம்பி தான் இந்த மாதிரி என்னால டேட்டிங்க்கு வர முடியல சாரின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அவங்க குளிச்சிட்டு இருக்காங்கன்னு
போங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லாம ஹீரோயின் கிட்ட என்னப்பா படிச்சிட்டு இருக்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமா படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு உங்க ஃப்ரெண்டு சொன்னதான் ஞாபகம் வருது. தன்னுடைய பிளேஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய கணத்துல ஒரு முத்தத்தை கொடுக்க நம்ம ஹீரோவும் நீ கொடுத்தா நான் கம்னு இருப்பேன்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடறான். இப்படியே ரெண்டு பேருக்குமே குட்டியா ஒரு ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்க. ரெண்டு பேருமே இப்ப சரக்கு அடிச்சுட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், ஜஸ்ட் அந்த பொண்ணு வந்துட்டு என்னுடைய ஜூனியர் பொண்ணு மட்டும் தான், அவகிட்ட நான் இது வரைக்கும் ஒழுங்கா பேசுறது கூட கிடையாது, ஓகேவா? அதனால அவளை நினைச்சு நீ வந்துட்டு வருத்தப்படாத. ஆக்சுவலி நான் லவ் பண்ண பொண்ணு அவ கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இது புரிஞ்சிடுது. இப்போ ஹீரோயின் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஷீனாவை ஹீரோ லவ் பண்ணலையான்னு சொல்ல அப்ப அந்த பானி டெயில் போட்ட பொண்ணு யாரா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்க ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது, ஆனா ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணல, எனக்கு அதுவே சந்தோஷம்னு சொல்லிட. ஆபீஸ்ல இந்த ஷீனா வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டை முடிச்சு நிறைய இன்கிரிமெண்ட் வாங்கிட்டா போல இருக்கு. அதனால எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே டின்னருக்கு போலான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றா. அப்ப நம்ம லீ என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட வந்து நீயும் டின்னருக்கு வரியான்னு சொல்ல ஹீரோயின் ஆமா ஆமா வரேன்னு சொல்ல. சரி நேத்து நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுடைய தம்பின்னு சொல்லல, அவனுக்கு கால் பண்ணப்ப யாரோ ஜென்ஸ் அட்டன் பண்ணாங்களாமே, யாருன்னு கேட்க ஹீரோயின் அதுவா என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு பேச்சை வந்துட்டு சமாளிச்சுட்டாங்க. ஹீரோ கிட்ட இதை பத்தி கேட்க நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றாங்க. வீட்டு கிளீன் பண்ணக்குள்ள ஹீரோயின் அதாவது நம்ம ஹீரோ கூட எடுத்த அந்த ப்ரீ வெட்டிங் போட்டோவையும் கூட ஒரு ரிங்கையும் பாத்துறாங்க. அவங்க கையில போட்டு பார்க்க அந்த ரிங் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. இதை பார்த்த ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுது. இப்ப அடுத்த நாள் ஹீரோடைய அம்மா டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அம்மா நான் வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் இல்ல, உங்க பையன் உங்களுக்காக எத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, நீங்க எங்க கூட தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. சமையல் பண்ணலான்னு போனா மீன் உயிரோட இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினால கஷ்டமா இருக்குது சமையல் பண்ண. ஹீரோ கிட்ட இந்த மீனை மட்டும் கொஞ்சம் வெட்டி கூடன்னு சொல்ல வெங்காயம் தக்காளி மீன் எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு இந்த அம்மா சாப்பாடு செய்யுன்னு சொல்ல ஹீரோயினுமே சாப்பாடு செய்யறாங்க. ஹீரோயினுடைய அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சூப்பரா வந்துட்டு சமைச்சு சாப்பிடுறாங்க. இப்ப ஹீரோடைய அம்மா என்ன பண்ணாங்க, தூங்க போவ ஹீரோயின் உங்க கூட இன்னைக்கு நானுமே வந்துட்டு தூங்குறேனே, நீங்க எப்படி தனியா தூங்குவேன்னு சொல்ல இல்லம்மா அது எனக்கு பழக்கமாயிடுச்சு, நீ போய் தூங்கு போன்னு சொல்ல இப்ப ஹீரோடைய ரூமுக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஆக்சுவலி அது ஹீரோயினோட ரூம் தான், ஆனா இப்ப ஹீரோடைய அம்மா வந்ததுனால ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுது. ஹீரோ நான் போயிட்டு சோஃபால படுத்துக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் வேணா நான் படிக்கிறேன் நீங்க போயிட்டு படுங்கன்னு சொல்ல இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எந்திரிச்சு வரதுக்குள்ள ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவுமே சமைச்சு வச்சிடுறாங்க. என் பையனை எழுப்புறதானு கேட்க அட ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒண்ணு வேணாமா, நீ என்ன பேஷண்ட் எல்லாம் பார்க்காத, எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு ஓகேவா, நீயே பாவம் ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை பாக்குற, இதுல சமையல் வேற நீ பண்ணணுமா, உட்காந்து சாப்பிடுவா, நம்மலாம் ஒரு ஃபேமிலி மான்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட. அப்பதான் நேற்று நைட்டு நடந்த இன்சிடென்ட்டை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் படிச்சுக்கிட்டே நல்லா தூங்கி இருந்திருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டுட்டு அவன் என்ன பண்ணா போயிட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பிங் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி பால்கனியிலே படுத்துட்டு இருந்திருப்பான். இப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பாய்.